ஹாய் கேஸ், நீங்கள் நம்ம மூவியில் டார்க் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சென்னையில் இருக்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காரு. மேல் மாடியில் இருக்கார். ஆனால் அவர் இருக்கிற வீடு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அமானுஷ்ய விஷயம்லாம் நிறையா இருக்குது. நிறையா பிரச்சனைலாம் இருக்குது. பேயெல்லாம் வந்தால் எப்படி பயமுறுத்துமோ அதேமாதிரி இவர் டெய்லி பயமுறுத்திட்டே இருக்குது. இந்த விஷயத்தை வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்காரரோ ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க இந்த வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாடகை கம்மியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்காரு. ஆனால் நாளுக்கு நாள் டார்ச்சர் அதிகமாக இருக்கே, ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்போ உண்மையிலே அந்த வீட்டில் இருக்கிறது என்ன, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவா மாறுச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாஸ்ன்னு பார்த்தாவே ஹீரோடைய அந்த கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் தாங்க, பிஜிஎம் தான் மிரட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா நம்மளே பயமுறுத்த செஞ்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஹாரர் பர்சனாக காமிச்சிருக்காங்க. ஹீரோடைய அந்த பயப்படுற சீன்ஸ் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நல்லாவே பயமுறுத்திருக்காங்க. பாக்யராஜ் சார் அந்த படத்தில் இருக்காரு, வீட்டு ஓனராக இருக்காரு. எப்படியாவது அந்த வீட்டை வித்தாகணும்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நல்லாவே இருக்குது. அந்த வீடியா இப்படி ஆச்சு, இதுக்கு முன்னாடி யார் குடியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படத்தில் ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக ஒரு பில்டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது சூப்பரான ஒரு படமாக வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வச்சுருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லை, வழக்கமான படம் மாதிரி மாறிடுது. இவங்க வந்து ஹாரர் மூவியா இல்லை சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனே நம்ம கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க, சரியான ஒரு கிளைமேக்ஸ் இல்லை, போட்டு குழப்பி விட்டாங்க. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் பயமுறுத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. வழக்கமான படத்தில் வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் செகண்ட் ஹாஃபில் இருந்து அந்த கிளைமேக்ஸ் போகிற வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.